வணக்கம் ஜெயஹிந்த். அமெரிக்காவுடைய ட்ரம்ப் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. என்ன கொல்றதுக்கான முயற்சியை ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை என்னை கொன்னுட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுன்றதை ஏற்கனவே ஒரு உத்தரவாக கொடுத்து வச்சுருக்கேன். 1000 ஏவுகணைகள் ஈரானை நோக்கி லாக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா இந்த 1000 ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் ஈரானை தாக்கும் அப்படின்றது தான் இப்போ ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இப்போ இது எங்கே நோக்கி போகுது, இது ஏதோ 2 பேருடைய தனிப்பட்ட ஒரு சண்டையாக போகுதா அப்படின்னு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே அமெரிக்காவுடைய இராணுவத்துக்கு நான் இதை கொடுத்துட்டேன், ஆர்டர்ஸ் கொடுத்துட்டேன். ரெடி, வில்லிங் அண்ட் ஏபிள் ஃபார் அ 1 year பீரியட் ஆஃப் டைம் சப்ஜெக்ட் டு எக்ஸ்டென்ஷன் டு கம்ப்ளீட்லி டெசிமேட் அண்ட் டெஸ்ட்ராய் ஆல் ஏரியாஸ் ஆஃப் ஈரான். ஈரான்லேயே இல்லாமல் பண்ணக்கூடிய அளவுக்கு 1 வருடத்துக்கு உண்டான அந்த போருக்கு உண்டான உத்தரவை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1000 missiles ஆர் லாக்ட் அண்ட் லோடட் அண்ட் எய்ம்ட் அட் த இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் வித் 1000 more டு இம்மிடியட்லி ஃபாலோ. 1000 ஏவுகணைகள் ரெடியாக வச்சுருக்கிறோம் ஈரானை குறி வச்சு தாக்கிறதுக்கு. அதன் பிறகு இன்னும் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை நாங்கள் ஏவுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியூயார்க் போஸ்ட்டில் கொடுத்த அந்த பேட்டியில் இதற்கான உத்தரவையும் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு வேளை ஏதாவது ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் இது எதையும் கொடுத்துருவேன் அப்படின்றது. இப்போது ஈரானோடைய கில் லிஸ்ட்டில் பல பேர் இருக்கிறாங்க. அதில் நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன் அப்படின்றதும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது புதுசாக என் மேலே எந்த அட்டெம்ப்ட்டும் பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்றார். அவர் எப்பயுமே ஒரு தான் பேசினதே மாற்றி பேசக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னாலும் இதில் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் முறை கிடையாது. 2025 பிப்ரவரி மாதம் அவர் பதவியேற்ற பிறகே இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. ஓகே, இப்போ ஏன் இது ட்ரிகர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்காக நம்ம நிறையா படிக்கிறோம், நிறையா பார்க்குறோம் இந்த மாதிரியான விஷயங்களை. பட் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதை பற்றி நம்ம எல்லாரும் திங்க் பண்ணாமா வேணாமா? நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்மளுடைய எதிர்காலம் மற்றும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை பற்றி கண்டிப்பாக திங்க் பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் மணி மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரே சுச்சுவேஷனை 2 வேறு மாதிரி விதமாக பணம் இருக்கிறவங்க ஒரு மாதிரி இப்போ கையாளுவாங்க, பணம் இல்லாதவங்க ஒரு மாதிரி கையாளுவாங்க. ஸோ நம்ம ஃபினான்ஷியலாக செக்யூராக இருக்கணும், ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக நம்மளுடைய கரண்ட் லைஃப் சுச்சுவேஷன் மூவ் பண்ணணும். அப்படின்ற போது கண்டிப்பாக நம்ம ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும், வைஸாக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பஞ்சாப் நேஷனல் பேங்க் மற்றும் மெட்லைஃப் நிறுவனம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இது பஞ்சாப் மெட்லைஃப் என்ஹான்ஸ்டு வேல்யூ ஃபண்ட் என்எஃப்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த என்எஃப்ஓட இண்டெக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 25% ரிட்டர்னை கொடுத்துருக்குது ஒரு வருடம் கடந்த 7 வருடங்களாக. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் இந்த என்எஃப்ஓ பற்றி அப்படின்ற போது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கோ இல்லை கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்கோ கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய முதலீட்டில் ஒரு பகுதி அப்படின்றது அண்டர் வேல்யூ கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னென்னா, நம்ம எவ்வளோ மந்த்லி ப்ரீமியம் கட்டுறோமோ அதுக்கு இணையாக 120% நமக்கு ஆயுள் காப்பீடும் கிடைக்கிது. அது மாதிரி இப்போ ஒரு 2.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய லாபத்துக்கு நம்ம எந்த டேக்ஸுமே கட்ட தேவையில்லை. இப்போ என்ஆர்ஐஸ் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 18,000 ரூபா வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு 2 கோடி அளவுக்கான ரிட்டர்னை ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த என்எஃப்ஓ அப்படின்றது ஜூலை 13 வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்குது. யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இந்த டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை பின் கமெண்ட்லையோ இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கங்க. ஹயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம் அப்படின்றது நடந்த பிறகு அந்த கூட்டத்தில் அந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றுக்கிட்ட லட்சக்கணக்கான பேர் டெத் ஃபார் அமெரிக்கா, டெத் ஃபார் ட்ரம்ப், டெத் ஃபார் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி அந்த கோஷங்கள் எழுப்புனது இல்லாமல் அந்த பேனர்ஸையும் மிகப்பெரிய லெவலில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இதன் பிறகு தான் அந்த இடத்துலையே அவங்க இது பழி வாங்கணும், ட்ரம்ப்பை கொல்லணும் அப்படின்றதுக்கான குரல்கள் ரொம்ப கடுமையாக இது வந்துச்சு. ஹயத்துல்லா அலி அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸும் சரி, இந்த கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்களும் சரி, அவங்களுக்கு உண்டான பீப்புள் பேஸும் சரி, மிலிட்ரியும் சரி ஒரே குரலில் பேசினதை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு 3 கப்பல்கள் தாக்கப்படுது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில். போர் நிறுத்தத்துக்கான எம்ஓயு ஆல்ரெடி இருக்குது. அதற்கு பிறகு குறிப்பாக சவுதி அரேபியாவுடைய 2 ஆயில் டேங்கர்ஸ், நீங்கள் சாதாரண கப்பலை தாக்குறது வேற, ஆயில் டேங்கர்ஸை தாக்குறீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு ஆயில் ஷாக்கை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவ் இருக்குது.
பதிலுக்கு 90 ஈரானுடைய தாக்குதல் 1:9x அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்முலால 8xன்னு சொல்லிட்டு ஒரு 80லேருந்து 90 டார்கெட்ஸை வந்து இவங்க தூக்குறாங்க. அமெரிக்கா குறிப்பாக அவங்களுடைய ஏர் டிஃபென்சஸ், கமாண்ட் போஸ்ட் இதெல்லாம் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிக முக்கியமான ரயில்வே பிரிட்ஜு, அங்கே இருக்கக்கூடிய உள்ள வரக்கூடிய பொருட்கள் வரக்கூடிய பகுதிகள், டீசாலினேஷன் பிளான்ட் அப்படின்னு சொல்லி தாக்குதல் பயங்கரமாக நடந்துச்சு. பதிலுக்கு ஜோர்டான், கத்தர், பஹ்ரைன், குவைத் இந்த 4 நாடுகள் மீது ஈரான் ஒரு கடுமையான தாக்குதலை பதிலுக்கு நடத்துறாங்க. நல்லா கவனிங்க, ஈரான் ரிட்டாலியேட் பண்ணதில் 2 நாடுகள் இல்லை, ஒன்று யுஏஇ, இன்னொன்று சவுதி. ஏன்னா யுஏஇ இப்போ எந்த நிலைமையில் இருக்காங்கன்னா, ஏதாவது ஒரு காரணத்துக்காக மீண்டும் துபாயோ அபுதாபியோ தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா யுஏஇ நேரடியாக இந்த யுத்தத்தில் பங்கேற்கிறது தவிர ஒரு வழி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல இருக்காங்க. ஏன்னா துபாய் வந்து ஆசியாவுடைய ஒரு மிக முக்கியமான ஃபினான்ஷியல் கேபிட்டல். ஸோ துபாயோடைய சென்டிமெண்ட்ஸ் கம்மியாச்சு, அங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வெளியில் வர ஆரம்பித்தாங்க, நாளைக்கு வேறு இடங்களுக்கு போக ஆரம்பித்தாங்கன்னா அது யுஏஇக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துரும். ஏன்னா யுஏஇ வந்து ஒரு ஆயில் எக்கனாமி கிடையாது, இது வந்து டூரிசம், லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் ஃபினான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 3 முக்கியமான தூண் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதன் பிறகு வாஷிங்டன் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா இவங்க கிட்ட இருந்து ஈரான்கிட்ட இருந்து ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் வேணும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்றது சேஃபாக இருக்குது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஓயூவோட மிக முக்கியமான அம்சம் ஈரானுடைய ஆயில் சாங்ஷன்ஸை அமெரிக்கா விலக்குனது 60 நாளைக்கு. இப்போ அதை கட் டவுன் பண்ணி ஜூலை 27 அப்படின்ற ஒரு தேதி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 சைடுமே இதை வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு எஸ்கலேஷனில் போகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து ஒரு கிளியர் கட்டான எஸ்கலேஷன் சிக்னலிங். 2 தரப்பும் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு யுத்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அமெரிக்கா குறி வச்சு ஐஆர்ஜிசியோடைய அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் கடற்கரை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து அவங்க தாக்குவாங்க. பதிலுக்கு இவங்க குவைத், ஈராக் போன்ற நாடுகளை இவங்க தாக்குவாங்க. இதில் யுஏஇ, சவுதியை கை வைக்காம அந்த எஸ்கலேஷனை இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கன்றத பார்க்குறோம். இப்போ ரியல் ஃபைட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை வச்சு தான் இருக்குது. இப்போது ட்ரம்ப் சொல்லக்கூடியதில் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார், 1 வருடத்துக்கான தாக்குதல் அப்படின்றது, தேவைப்பட்ட எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோன்ட்டு. அமெரிக்கா சொல்லக்கூடிய இந்த 1 வருட யுத்தம் அப்படின்றது ஈரானுக்கு ஒரு நேரடியான அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அதே சமயம் உலக நாடுகளுக்கும் ஒரு மெசேஜிங்க இதில் கொடுக்குறாங்க, 1 வருஷத்துக்கு நாங்கள் யுத்தத்துக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இதற்கான ஷாக் சிம்பிளாக சொல்லணும்னா ஆயில், மேற்கு ஆசியாவில் ஆரம்பித்து தென்கிழக்கு ஆசியா தாண்டி ஜப்பான் வரைக்கும் போகக்கூடிய அந்த ட்ரேட் ரூட் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும். இதில் சைனாவுக்குமே ஒரு மெசேஜ் இருக்குது, நாங்கள் 1 வருஷத்துக்கு ரெடியாக இருக்கோம், நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கன்ட்டு. ஏன்னா சைனா கிட்ட இருக்கக்கூடிய எஸ்பிஆர், ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்றது 150லேருந்து 160 நாள் வரைக்கும் தான் அவங்ககிட்ட இருக்குது. இதை வச்சு அவங்க கம்ப்ளீட்டாக சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ ரியல் ஃபைட் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் தான். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பனாக வைக்க வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கு இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் பதிவுகளை போடலாம், 1 கேலன் பெட்ரோல் இந்த போருக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உலகம் முழுக்க இந்த ஆயில் ஷாக் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு நம்ம மேலே இருக்குன்னா, நீங்கள் பிப்ரவரி மாதம் நீங்கள் வாங்கின மளிகை பில் எடுத்து பாருங்கள், இப்போ நீங்கள் வாங்குகிற மளிகை பில் எடுத்து பாருங்கள், குறைஞ்சது ஒரு 20% வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம பொருட்களுடைய விலையேற்றம் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிவியராக போயிருக்குன்றத நம்ம பார்க்குறோம். ப்ளஸ் நம்மளுடைய பருவமழை இந்த அளவுக்கு இப்போ வர வேண்டிய இடத்துல வரல. இப்போ என்னோட தோட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கிணத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணியை வச்சு தான் இங்கே இருக்கக்கூடிய 2000க்கும் அதிகமான மரங்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. நீங்கள் இங்கே பின்னாடி பார்க்கக்கூடிய தோட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ வறட்சி சுத்தமாக தண்ணியே இல்லாமல் உரத்தை வச்சு அவங்க ஒரு ஆட்டுப்பண்ணைக்கு தேவையான அந்த புல்லை விளைவிக்கிறதுக்கு உரத்தை வச்சுட்டு இப்போ அந்த உரம் காஞ்சு போயிடக்கூடாது, அதுக்குள்ளே தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு நேற்று என் கண்ணெதிரில் இன்னைக்கு டேங்கரில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்தை எல்லாத்தையுமே பெருமளவுக்கு பாதிக்கும். இந்த ஷாக்கை தான் ட்ரம்ப் வந்து இப்போ ரொம்ப தெளிவாக இண்டிகேட் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்குறோம். ஈரான் தன்னுடைய தரப்புக்கு இதனுடைய சர்வீஸ் ஃபீ எங்களுக்கு வேணும், சேவை கட்டணம் எங்களுக்கு வேணும், ஒரு கப்பலுக்கு நாங்கள் இவ்வளோ வாங்குவோம், சரி நீ வாங்குற என்னத்துக்காக நீ வாங்குற அப்படின்னு கேட்டால் நாங்கள் இந்த இடத்துல சேஃபான நேவிகேஷன் கொடுப்போம், பாதுகாப்பு கொடுப்போம், இதற்கான ஒரு சர்வீஸ் கட்டணம்ட்டு. ஸோ இந்த போருக்கு முன்னாடி இந்த சர்வீஸ் கட்டணம் இருந்துச்சா? இல்லை.
அப்போ இந்த இடத்துல இவங்க விதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நாளைக்கு தென்சீன கடல் பகுதிகளில் சைனா இதே மாதிரியான இதை கொண்டு வரலாம். மலாக்கா ஸ்ட்ரெயிட்ல இந்தியாவும் இந்தோனேஷியா மலேசியா சேர்ந்து அந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட்டை போட்டு இதே மாதிரியான வரியை வசூல் பண்ணலாம். சூயஸ் கால்வாய் இருக்கு, பனாமா கால்வாய் இருக்கு, பாவல் மண்டப் இருக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தடியெடுத்தவன் தண்டல்காரன்னு சொல்லி ஒரு டோல்கேட்டை போட முடியும். ஸோ இது அமெரிக்காவுக்கு உகந்தது அல்ல. அதே மாதிரி இதை ஈரான் அதிகமாக புஷ் பண்ணும்போது உலக நாடுகளும் எல்லா நாடுகளும் சைனா இந்தியா உட்பட எல்லா நாடுகளையும் அவங்க எதிர்ப்பாங்க இதை. ஸோ ஈரானும் ஒரு ஐசோலேஷனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிஜமாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த கமாடிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட சில நண்பர்கள், ஈரானுக்கு இது ஒரு பர்மனன்ட் லீவரேஜா கிடைச்சிருச்சு, இனி அதை அவங்க விடவே மாட்டாங்க. எப்பப்பெல்லாம் ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்துதோ இல்லை ஈரான் வந்து மிச்ச நாடுகளை வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைம்ல இந்த பாசேஜை அவங்க மூடுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இனிமே வரக்கூடிய காலங்களில் ஒரு பெர்மனண்டான ஒரு சூழ்நிலையாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுடைய வர்த்தகத்தை இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலில் இருக்கு. ஈரானுடைய இன்டர்னல் ஸ்டடி எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஐஎஸ்டபிள்யூன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய மிசைல் இன்வென்ட்ரி அது சம்மந்தப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% அப்படின்றது இன்டாக்டாக இருக்குது. இந்த டெஸ்ட்ராயர்ஸ் அவங்களுடைய கடற்படை தகர்க்கப்பட்டிருக்கு, அவங்களுடைய விமானப்படை கிட்டத்தட்ட இல்லாமல் பண்ணிட்டாங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றது ரொம்பவுமே வீக் ஆயிருச்சு. ஆனால் அவங்களுடைய ட்ரோன் மற்றும் மிசைலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது 70% வரைக்கும் இன்டாக்டாக இருக்குது அப்படின்றது ஒரு அப்சர்வேஷன். ரெண்டாவது, அந்த பவர் முழுக்க இந்த இராணுவத்தை யார் இயக்குவாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீசென்ட்ரலைஸ்டு லீடர்ஷிப்பில் அவங்க போயிருக்காங்க. ஸோ ஐஆர்ஜிசி அவங்களுடைய கமாண்டர்ஸ் இண்டிபெண்ட்டாக இதை ஆப்ரேட் பண்ணுறது இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை. அதே மாதிரி அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி மற்றும் அவங்களுடைய ஸ்பீக்கர் முகமது கலிபஃப் இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அடிச்சிங்கன்னா நாங்களும் திரும்ப அடிப்போம் அப்படின்றது. ஸோ ஒரு அன்சர்டனான ஒரு இடத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ இந்த இடத்துல அமெரிக்கா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம், 2 பேரும் மாறி மாறி இந்த பஞ்ச் டைலாக்லாம் சொன்னால் கூட பேக் எண்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும், அதே மாதிரி ஈரான் இந்த 3 கப்பல்கள் மீது நடத்திய தாக்குதல் ஓகே தவறு தான், மிஸ்டேக் எங்கள் மேலே, ஆனால் பப்ளிக்காக அதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ப்ரைவேட்டாக இது ஒரு மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே பாசிட்டிவ் ஹோப். இந்த மாதிரியான ஒரு ஹோப்பை நம்ம வந்து வச்சு தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைன்றது இருக்குது. இதில் இன்னொரு அன்கன்ஃபார்ம் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த முறை ஈரானோடைய அந்த என்ரிச்ட் யுரேனியத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக் பைல் மேலே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து B2 பாம்பர்ஸையும் MOABன்னு சொல்லக்கூடிய மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எடையுள்ள வெடிகுண்டை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 தரப்புமே சைலண்ட்டாக இருக்கிறாங்க. அந்த பாம்பர் பயன்படுத்தப்பட்டது உண்மை. பாம்பர்ஸ் ஜென்ரலாக B2 பாம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்களே ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட்ஸை குறி வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஈரானுக்கு இன்னொரு சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இப்போது லேட்டஸ்ட்டாக இந்த 80-90 டார்கெட்ஸை ஒரே நேரத்தில் தாக்குனது அப்படின்றது சென்காம் வந்து அவங்களுடைய மிலிட்ரி மைட்டையும் காமிக்கிறாங்க. ஏர் டிஃபென்சஸ், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், கோஸ்டல் ரேடார்ஸ், அவங்களுடைய ரயில்வே லைனு, அவங்களுடைய மிக முக்கியமான ஆர்டீரியல் ரோட்ஸு இதெல்லாம் தாக்கும்போது இதே மாதிரியான தாக்குதலை மீண்டும் ஒரு முறை, ஸோ இந்த மாதிரி ஒரு 10 தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா ஈரான் வந்து ரிட்டலாக கிரிப்பிள் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ ஆயில் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $70 பெர் பேரல் அப்படின்னு கீழே போயிருந்தது, மீண்டும் உயர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 78க்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல செய்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. $120 வரைக்கும் போனதை நம்ம பார்த்தோம். ஆல்மோஸ்ட் 150க்குலாம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு மீண்டும் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது நம்ம ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. பட் பெட்ரோல் டீசல் விலையோடைய உயர்வு இப்போ சமீபத்தில் பார்த்தோம், இது மீண்டும் கம்மியாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. ஷிப்பிங் மற்றும் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸு இதோட காஸ்ட்டும் அதிகமாக இருக்குது. இது இன்னும் கம்மியாகிற மாதிரி தெரியல. அதே மாதிரி எல்பிஜி எல்என்ஜியோட சப்ளை இப்போ வரைக்கும் சீராக தான் இருக்குது. இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு 25 கப்பலை இந்த இடைப்பட்ட காலத்தில் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான யூரியா உர சப்ளையும் இந்த டைம் இதுவாக இருக்குது. இந்தியாவுக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இது வந்து மோர் தென் ஆயில் அப்படின்றத விட நம்மளுடைய பருவநிலைன்னு சொல்லலாம். எல்னினோட சைக்கிள் போகுது. இந்த வருஷம் விவசாய உற்பத்தி
இந்த வருட கடைசியில் Q4 வந்து நம்ம எத்தனை டிராக்டர் விற்றுருக்குன்னு பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குது. ஆடி மாதத்தும் வரப்போகுது. இந்த டைமில் இந்நேரம் மழை பெஞ்சிருக்கணும் நம்மளோட வெஸ்டர்ன் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய கொங்கு பகுதிகளில். ஆனால் இப்போ வரைக்கும் மழை இல்லை. ஆழ்துளை கிணறு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போர் போட்டு 3 பேரை கூப்பிட்டு அதை போர் போட்டுமே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. ஸோ விவசாயம் இன்னைக்கு பெருமளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. ஸோ நம்ம சைடில் விவசாயம் பாதிக்கப்படும் போது பொருட்களோட விலையுமே ஏறும். ஸோ இது எப்படி போகுதுன்றதை இன்னொரு 1 மந்த் கழிச்சு ரிவ்யூ பண்ணுவோம். நான் இந்த வீடியோ நடுவில் பேசினதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவேற்றுறேன். நம்மளுடைய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி இந்த என்எஃப்ஓவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பட் மறந்துடாதீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஜூலை 13 வரைக்கும் தான். இன்னும் 2 நாள் தான் இருக்குது இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கண்டிப்பாக அந்த லிங்கை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது ட்ரம்ப்புக்கு சொன்ன இந்த வார்த்தை அப்படின்றது அவருடைய எலெக்ஷன் வருது அதை மனசில் வச்சு சொல்கிறார். நான் தான் டார்கெட் அப்படின்றது தன்னோட பர்சனலைஸ்டு பேட்டில் எடுத்துகிட்டு போகிறாரு. இது வந்து ஒரு டிட்டரன்ஸு. உண்மையாலுமே 1000 ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவுவாங்களா? கிடையாது. இல்லை ட்ரம்ப்பை கொல்ல ஈரான் ட்ரை பண்ணுவாங்களா? அதுக்கான வாய்ப்புகளுமே கம்மி தான். ஆனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்றதான் இப்போ ரியல் ஃப்ளாஷ் பாயிண்ட்டு. ஹவுத்தீஸு, ஹமாஸு, ஹிஸ்புல்லா இதெல்லாம் வெளியில் போயாச்சு. இதெல்லாம் ஈரானுக்கு இப்போ வந்து முக்கியமே கிடையாது. அவங்களுடைய அணு ஆயுதங்கள் அதையுமே அவங்க பெரிய லெவலுக்கு இப்போ அதை எடுத்துகிட்டு போக விரும்பலை. அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ். ஈரான் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த புது பவரை அவங்க உணர்ந்துட்டாங்க. இந்த பவரை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் இது. இந்த பவரில் விட்டு கொடுக்காம அவங்க நின்றுட்டாங்க. ஒருவேளை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் கப்பம் கட்டிட்டு தான் போகணும் அப்படின்ற பட்சத்தில் அமெரிக்கா தன்னுடைய சூப்பர் பவர்ன்ற ஸ்டேட்டஸ் அந்த இமேஜை மிகப்பெரிய லெவலில் டென் பண்ணும். என்ன நடக்குதுன்ற ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.